சவுதி அரேபியாவில் அதிகரித்த வெப்ப அலை காரணமாக ஹஜ் யாத்திரை மேற்கொண்ட சுமார் 1300 பேர் உயிரிழந்ததாக சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 83% பேர் பதிவு செய்யாமல் ஹஜ் யாத்திரையை மேற்கொண்டதாக சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சரான பஹாத் அல் ஜலால் தெரிவித்துள்ளார். இதில் உயிரிழந்தவர்களில் அதிக நபர்கள் வயதானவர்களும் நீண்ட நாட்களாக நோயில் இருந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அதிக வெப்பம் நிலவுவதால் அங்கு சென்றுள்ள யாத்ரீகர்கள் கடும் வெப்பத்தால் அவதிக்குள்ளானார்கள். மெக்கா அருகில் உள்ள அல்ஹராம் பகுதியில் 51 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. இதனால் ஹஜ் பயணிகள் பெரும் இன்னல்களையும் சந்தித்துள்ளார்கள். கடும் வெப்பம், கூட்ட நெரிசல், வயதான ஹஜ் பயணிகளுக்கு ஏற்படும் உடல்நல குறைபாடுகள் எதிரொலியாக ஏராளமான யாத்ரீகர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார்கள். ஹஜ் யாத்திரையின் போது பல்வேறு காரணங்களால் 1301 பேர் உயிரிழந்ததாக சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் எகிப்து, ஜார்ஜிடான், இந்தோனேசியா, ஈரான், துனிசியா, மலேசியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஹஜ் யாத்ரீகர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல இந்தியாவிலிருந்து மெக்கா சென்ற 90 ஹஜ் பயணிகளும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதில் 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இறந்தவர்களுக்கு சவுதி அமைச்சகமானது தனது இரங்கலையும் தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் அதிகமானவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள் என்று கூறியுள்ளது. அனுமதி இல்லாமல் மெக்காவுக்கு வந்த 1,40,000 யாத்ரீகர்கள் உட்பட 5 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு 1.8 மில்லியன் யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்றுள்ளார்கள். கடந்த ஆண்டை போல 1.6 மில்லியன் பேர் வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளார்கள் என சவுதி அரேபியாவின் ஹஜ் அமைச்சகம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.